வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். அர்பான் லெஜண்ட் பற்றின இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற லெஜண்ட் கேரளாவோட ரொம்ப பிரபலமான லெஜெண்டான ஒடியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒடியன் கேரளாவில் சொல்லப்படுற யச்சி, சாத்தான், குட்டி சாத்தான், கந்தர்வன் மாதிரியான ஒன்று தான் இந்த ஒடியன். ஒடியன் பற்றின கதைகள் கேரளா வடக்கு பகுதியில் நிறைய பேசப்பட்டது. பரம்பரையாக அந்த பகுதியில் வாழ்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒடியன் பற்றின கதைகள் நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலம் வரைக்குமே இந்த ஒடியன்களோட ஆதிக்கம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒடியன்கள் மேலே இருந்த பயத்தின் காரணமாக இரவு நேரங்களில் யாருமே வெளியே பயப்படுறதா சொல்கிறாங்க. யார் இந்த ஒடியன்னு கேட்கும்போது ஒரு விதமான பிளாக் மேஜிக்கில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்னும் இரவு நேரத்தில் மட்டுமே செயல்படக்கூடிய இவங்களால் எல்லா மிருகங்களோட வடிவத்தை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த காலத்தில் அந்த அசசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடியன்களுக்கு எப்படி இந்த பிளாக் மேஜிக் தெரிய வந்துச்சு, அவங்கள பற்றின கதைகளை பற்றி ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒடியன்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இவங்க ஜாதி வேற்றுமையினால் உருவாக்கப்பட்டு மேல் ஜாதியினரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுன்னு தெரிய வருது. எப்படின்னா ஒடியன்களை இருந்த எல்லாருமே தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாம் இப்போது இதை விட்டுட்டு ஒடியன்கிற லெஜண்ட் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஒடியன்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு பல வகையான கதைகள் சொல்லப்படுது. அதில் ரொம்பவே பிரபலமான 2 வேரியேஷன் முக்கியமாக சொல்லலாம். முதல் ஆரிஜின் படி இந்த ஒடி வித்தை மேல் ஜாதிக்காரங்களுக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சான். அவங்க சில தாழ்த்தப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த ஒடி வித்தையை சொல்லி கொடுத்தாங்கன்னு சில ஆரிஜினில் சொல்லப்படுது. இதை ஏன் அவங்களே பயன்படுத்தாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த வித்தையை பயன்படுத்துகிறவங்க சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. அதனால தான் மேல் வகுப்பை சேர்ந்த யாருமே இதில் ஈடுபடுறது இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆரிஜின் படி கீழே இருக்கிறவங்க தங்களோட இனத்தை காப்பாற்றிக்க கற்றுக்கிட்டது தான் இந்த ஒடி வித்தை அப்படின்னும், காலப்போக்கில் இதை மேல் ஜாதிக்காரங்களும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆரிஜின் பொதுவாக இருந்தாலும் இதில் குறிப்பிடப்படுற ஒரு விஷயம், அவங்களோட உருமாறும் வித்தைக்கு தேவையான ஒரு எண்ணெய். அந்த எண்ணெயை அவங்க காதுகளுக்கு பின்னாடி தடவிக்கிட்டால் மட்டும்தான் ஒடியன்களால் வேறு உருவங்களை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் தயாரிப்போட பின்புலமும் ரொம்ப கொடூரமான முறையில் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த எண்ணெய் குழந்தைங்க கிட்ட இருந்து தான் எடுக்கப்படுமா, அதுவும் அந்த குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கணுமா, அப்போ தான் அதை எடுக்க முடியும். அதுதான் விதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண், அதுவும் முதல் குழந்தையோட கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை வசியப்படுத்தி இரவு நேரத்தில் தனியாக ஒரு இடத்துக்கு வரவழைச்சி அவங்களோட வயிற்று பகுதியை கிழித்து குழந்தையை எடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுது. இது நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த பெண் எப்படி இங்கே வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டில் போய் படுத்துருவாங்களாம். ஆனால் அவங்க மறுநாள் காலையில் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இருந்து எடுக்கப்படுற அந்த எண்ணெயை மூலிகைகளோடு சேர்த்து அரைக்கப்படும் அப்படின்னும், அப்படி எடுக்கப்படுற எண்ணெய் ஒரு சில ஒடி வித்தைகளுக்கு தான் பயன்படும்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் செய்ய நேரிடும்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதைகளை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கொலைகளை செய்யத்தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் பெரிய நில உடைமையாளர்கள் தங்களோட எதிரியை கொல்லத்தான் இந்த ஒடியன்களை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒடியன்கள் இரவு நேரங்களில் மறைஞ்சிருந்து தாக்குறதாலையும் அவங்க கொலை செய்கிறவங்களை தடையுமே இல்லாமல் அப்புறப்படுத்துறதுனாலையும் கை தேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னை பற்றின தகவல் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஒடியன்களை பயன்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. ஒரு ஒடியன் யாரை குறி வச்சிருக்கானோ அவங்க இரவு நேரத்தில் தனியாக வரும்போது ஒரு மிருகம் மாதிரி, உதாரணமாக காளை மாடு மாதிரியோ இல்லை நாய் மாதிரியோ மாறி நின்றுட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி மிருகமாக மாறும்போது அதோட தோற்றத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, காளை மாடு மாதிரி மாறும்போது ஒரு கொம்பு இல்லாமையோ இல்லை வால் இல்லாமையோ இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு வேளை மிருகங்கள் மாதிரி இல்லை அப்படின்னா பாறாங்கல் மாதிரி மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் அவங்களால உருவாக்கப்படுற இல்யூஷன்ஸ் தான் இந்த உருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்து இருந்த அந்த ஒரு நபர் வந்த உடனே உண்மையான தோற்றத்திற்கு மாறி ஒடியன்கள் அவங்க எதிரிகளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது ஏன் ஒடியன்கள் மறைஞ்சிருந்து தாக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில விளக்கங்களும் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்து ஆண்கள் எல்லாருமே களரி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால தான் ஒடியன்கள் மறைஞ்சிருந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒடியன்கள் பல கொலைகள் செய்ததாகவும் பல கதைகள் இப்போ வரைக்கும் உலாவுவதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒடியன்கள் பற்றி பயமுறுத்துகிற மாதிரி நிறைய கதைகள் இருந்தாலும் ஒடியன்களை அடக்குனவங்களை பற்றின கதைகளும் சொல்லப்பட்டு தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு கதையை மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த கதை உண்மையாக நடந்ததா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது தெரியலை. ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொல்லலாம். இந்த கதையின்படி ஒரு மாந்திரிகன் இரவு வேளையில் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது ஒரு இடத்துல 2 ஒடியன்கள் இவரை தாக்குவதற்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
அந்த குறிப்பிட்ட இடத்தை அந்த மாந்திரிகன் அடைஞ்ச உடனே அங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அந்த மாந்திரிகனுக்கு தெரியுது. அதனால் அவர் ஒரு சில பாதுகாப்பு மந்திரங்களை உச்சரிச்சுட்டே வராரு. அதனால் அவருக்கு அங்கே மறைஞ்சிருந்த ஒடியன்களை பற்றி தெரிய வருது. அப்புறம் மந்திரம் மூலமாக ஒடியன்களோட காலை கட்டி அவங்க காதுக்கு பின்னாடி இருந்த எண்ணெயை அழிச்சதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஒடியன்கள் சுய உருவத்துக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அதனால் அந்த மாந்திரிகன் அவங்கள மன்னிச்சு விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு கதை மட்டும் இல்லாமல் பல கதைகள் ஒடியன்களை பற்றி சொல்லப்படுறாங்க. பல காலமாக கேரளாவில் வாழ்ந்து வந்த இந்த ஒடியன்கள்ங்கிற பிரிவு காலப்போக்கில் ஏற்பட்ட சமுதாய மாற்றத்தினாலையும் அந்த ஒடி வித்தையை செய்து வந்த அந்த சமுதாய மக்களும் நல்லா படித்து வேறு வேலைக்கு போயிட்டதாகவும் அதனால் இந்த ஒடியன்கள் அழிஞ்சு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் கேரளாவில் சில ஒடியன்கள் வாழ்ந்து வர்றதாகவும் சொல்லப்படுது. இதுதான் ஒடியன் அப்படிங்கிற லெஜண்ட் பற்றின கதை. ஒடியன்கள் பற்றி பல கதைகள் சொல்லப்பட்டாலும் இது திருடர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த லெஜெண்டை பேஸ் பண்ணி கேரளாவில் மோகன்லால் நடித்த ஒடியன் அப்படிங்கிற மூவி கூட வந்திருக்குங்கிறது ஒரு குறிப்பிடப்பட்ட தகவல். இந்த ஒடியன் லெஜண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கற்பனையா, இல்லை திருடர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்களா, இல்லை உண்மையாக நடந்த விஷயமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.